ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சனாதன தர்மத்துக்கு எல்லை உண்டா அப்படின்னா இல்லை. அதை நம்ம இந்த காலத்தில் பரிபூர்ணமாக அதை நம்ம உணர்கிறோம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் உலன் எதிலும் உலன். அவன் எல்லா ஃபார்ம்ஸ்லையும் இருக்கான். சேத்தனாகவும் இருக்கான், அச்சேத்தனாகவும். அவன் சர்வவியாபி. அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்றத நம்ம இன்னும் எப்போ உணர்கிறோன்னா, இப்போ பாரத தேசத்தை விட்டு வெளியில் வரும்போது, கடல் தாண்டி நம்ம வெளியில் போகும்போது அவனை அச்சாமூர்த்தியாக நம்ம நிறைய கோவில்களில், நிறைய நகரங்களில், நிறைய கண்ட்ரீஸ்லலாம் சேவிக்கிறோம். அதை இந்த காலத்தில் ரொம்ப அதை நம்ம உணர்கிறோம். பாரத தேசத்தில் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழறோம். கோவில் இல்லாத இடங்கள் நமக்கு நிம்மதியை கொடுக்கறதில்ல, சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. ஆனால் நம்மளால் இப்போது வெளிநாட்டுக்கு போகும்போது, ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலே இல்லையே அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா நம்மளுடைய கோவில்கள் நிறைய இடத்துல இப்போ இருக்குது. பெருமாளை நம்ம எங்கே போனாலுமே நம்ம சேவிக்கிறோம். நம்ம எதையுமே மிஸ் பண்ணுறதில்ல. அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க இந்த கோவில் பாலாஜி கோவில். இந்த பாலாஜி கோவில் யூகேயில் பர்மிங்ஹாம் என்ற இடத்துல இருக்குது. இது யூகேலேயே த லார்ஜஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறான். வாங்க நம்ம போய் கோவில் பார்ப்போம். நம்ம இப்போ வந்திருக்கிறது பர்மிங்ஹாமில் இருக்கிற பாலாஜி மந்திர். நம்ம இந்த பக்கம் போகணும். அந்த பக்கம்தான் ஸ்ரீனிவாசர் சன்னதி இருக்குது. நிறைய சன்னதிகள் இங்கே இருக்குது. மெயின் சன்னதி ஸ்ரீனிவாச சன்னதி. இந்த பக்கம் கருடாழ்வாரை சேவிக்கிறோம். அங்கே போய் பார்க்கலாம். இது வழியாக போனோம். இதான் வழி. அதுக்கு மேலே போயிட்டு நம்ம போய் போகணும். இப்போ நம்ம மாடிக்கு போகலாமா? இப்போ நம்ம மூலவரை சேவிச்சுட்டு வந்துட்டோம். இதோ அங்கே தெரியாது இல்லையா, அந்த கோபுரம், அதுதான் மூலவர் ஸ்ரீனிவாசருடைய கோபுரம். இப்போ அங்கே போய் நம்ம ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிச்சிட்டோம். உள்ள தாயார், ஆஞ்சநேயர், தனித்தனி சன்னதி எல்லாம் சேவிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ மீதி சன்னதிக்கு போகிறோம். இந்த பக்கம் சிவன், பிள்ளையார், அந்த பக்கம் முருகர் சன்னதி இருக்குது. அதுக்கு போகலாம். இப்போது நம்ம இப்போ ஸ்ரீனிவாசர் சேவிச்சோம். உள்ளுக்குள்ளே தாயார், ஆஞ்சநேயரை சேவித்தோம். இப்போ வெளியில் வந்தோம்னாக்கா இந்த பக்கம் பிள்ளையார் சேவித்தோம், முருகர் சேவித்தோம். இங்கே ஷிரடி பாபா சன்னதி. இப்போ அந்த பக்கம் சிவன் சன்னதி, சிவன் பார்வதி. இப்போ அங்கே போய் சேவிக்கலாம்.